கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாள் டிவைன் வேர்ல்ட் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை இந்நாள் ஆண்டவர் சர்ப்ரைஸ் பண்ண விரும்புறாருங்க. ஆதியாகமம் 43:23 வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இது என்ன சம்பவம்னு பாத்தீங்கன்னா, கானான் தேசத்துல கொடிய பஞ்சம் இருக்கு. கானான் தேசம்னு இல்ல, எல்லா இடத்துலயும் பஞ்சங்கள் இருக்கிறது. அப்போ அங்க யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவரையும் எகிப்து தேசத்துல நிறைய செழுமை இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க போய் தானியம் வாங்கி கொள்ளும்படியாய் அனுப்புறாரு. அங்க யோசேப்பு இருக்கான்றது யாருக்கும் தெரியாது. அவன் சகோதரர்கள் போய் அவன் கிட்ட வாங்குறாங்க. யோசேப்புக்கு அவனுடைய சகோதரர்கள் தான் என்று தெரியும். அவன் பென்யமீனை கூட்டிட்டு வர சொல்லி இவர்களை அனுப்புறாங்க. இவங்க எல்லாரும் பென்யமீனை கூட்டிட்டு வர்றதுக்காண்டி திரும்ப வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல சாக்க திறந்து பாக்குறாங்க. அவங்க கொண்டு வந்த தானியத்தை போக இவங்க கொடுத்த காசும் அதுல இருந்துச்சான். உடனே எல்லாரும் பயந்து போய், ஐயோ இது எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அகைன் இதெல்லாம் செலவழிந்து போனதுக்கு அப்புறம் யோசேப்ப பார்க்க போறாங்க. அப்ப அங்க இருக்கிற அவனுடைய வீட்டு விசாரணைக்காரன்ட்டு தான் இத பேசிட்டு இருக்காங்க. விசாரணைக்காரன் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க, உங்க தேவனும் தகப்பனுடைய தேவன் தான் அதை உங்க சாக்குகள்ல புதையலா கட்டளையிட்டாருன்னு சொல்றாங்க. இந்த நாள்ல உங்களுடைய சூழ்நிலை பஞ்சமா இருக்கா, இல்ல ட்ரையா இருக்கு, எதுவுமே நடக்கல, எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி, ஆனால் நீங்க தேவனை நோக்கி வர்றீங்க, உங்ககிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் செலவழிச்சிட்டீங்க, ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஆனா இந்த நாள்ல உங்களுக்கு சர்ப்ரைஸா நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப கிடைக்கும்படி செய்வாருங்க. நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாருங்க. நீங்க கவலையப்படாதீங்க. நீங்கள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் இந்த நாள்ல திருப்பிக் கொள்வீங்க. உங்களை ஆண்டவர் ஆச்சரியப்படுத்துவார். சகலவித நன்மைகளாலையும், வெளியில இருக்கிற தேசத்தின் நன்மைகளாலையும் உங்களை திருப்தியாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவன் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாயிருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். புதையல் உங்களுக்கு ரெடியா இருக்கு. காட் பிளஸ் யூ.